அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு 12 மணிக்கு மேல் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி 3 பார்வைகளால் 3 வீடுகளை பதிவு செய்கிறார். தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலில் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம். 2024 வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம். தேவைப்படுவோர் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. 2024 வருடம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை ஒரு 41 நாட்களுக்கு தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்து செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகத்தில் பலன்கள் வழங்கப் போகிறார். தனுசு ராசிக்கு பூர்வீக புண்ணியஸ்தானத்திற்கும் விரயத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய். செவ்வாய் பகவான் என்றாலே தைரியம், வீரம், பராக்கிரமம், கோபம், ஆத்திர அவசரத்தை ஏற்படுத்தக்கூடியவர். கடந்த 45 நாட்களாக விரயத்தில் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்தார். பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்கள் வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் அமைந்திருக்கும். நிறைய பேருக்கு விரைய செலவுகள் ஏற்பட்டிருந்திருக்கும். உறங்காமல், தூங்க முடியாமல் கனவுகள் தொல்லை ஏற்பட்டிருந்திருக்கும். ஜென்ம ராசியிலே செவ்வாய் பகவான் அமர்ந்து எதிர்பாராத பயணங்கள், சுப செலவுகள் ஏற்படுத்தப் போகிறார். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் மேச ராசியில் வக்கரம் நிவர்த்தி அடைந்து தன்னுடைய 9ஆம் பார்வையால் தனுசு ராசியை பரிசுகிறார். தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய் முதல் 19 நாட்கள் கூட்டணியில் இருக்கப் போகிறார்கள். தந்தை வழி உறவுகள் மூலம் ஆதரவு, அந்நியவன்யம் மேலோங்கம், சகலவித பாக்கியங்கள் உண்டு. திருமணம் செய்து ஓரிரு வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வாழையடி வாழையாக வம்ச விருத்தி உண்டாகும். குழந்தை பாக்கியம் உண்டு. அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு சமூகத்தில் நன்மதிப்பு உயரும். அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள், அரசு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதல் 19 நாட்கள் சூரியன், செவ்வாய் கூட்டணி சேர்ந்து ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் பொழுது தனுசு ராசி என்பர்கள் அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. ஏன்னா 2 நெருப்பு கிரகங்கள் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் பொழுது புத்தி குறைவை ஏற்படுத்தி விடுவார்கள். அதுவே உங்களுக்கு டென்ஷன் ஆகும், நோய் நொடி வந்தது போல் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை, வில்லங்கம், கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். சொத்துக்கள் பாக பிரிவினை செய்யக்கூடியவர்கள், அண்ணன் தம்பி பங்காளிகள் ஒற்றுமை வருவார்கள், பாக பிரிவினை செய்து கொள்ளலாம். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தா வரன் உடனே செட் ஆகும், திருமணம் நடக்கும். பிள்ளைகள், அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தனுசு ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் தேடி கொண்டிருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும். உங்களுடைய பயணம் உடனே தொடரும். ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது சுப செலவுகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு. சில பேர் நல்ல வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், சுப செலவுகள் ஏற்படுத்த போகிறது. தனுசு ராசியில் செவ்வாய் அமர்ந்து 4ஆம் பார்வையால் மீனராசியை பரிசு செய்வார். அங்கே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுவரை தடை, தாமதம், நோய் நொடி, மருத்துவ செலவுகள் இப்படி ஏற்பட்டு கொண்டிருந்தது. தனுசு ராசி என்பவர்களுக்கு அதெல்லாம் அகலம். நல்ல வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நிலபுல சொத்துக்கள், வில்லங்கம் பிரச்சனை இருந்துச்சுன்னா வில்லங்கம் பிரச்சனைகளை தீர்க்கலாம். சொத்துக்கள் விற்க வேண்டியவர்கள் நல்ல விலை வரும், விற்கலாம். வாங்க வேண்டியவர்கள் வாங்கலாம், விற்கிறது விற்கலாம், வாங்கிறது வாங்கிக்கலாம். 4ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பரிசு செய்யும் பொழுது தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஒரு சிலர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியிடம் பெயரக்கூடிய நிலையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை மிதுன ராசியின் மேல் விழுகிறது. தனுசு ராசிக்கு கலத்திர ஸ்தானம். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நண்பர்கள், உறவினர்கள், தொழில் பார்ட்னர்கள் வழி நன்மை உண்டு. 7ஆம் இடம் மிக பலமாக இருக்கிறது.
திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தால் வரன் உடனடியாக செட் ஆகும், திருமணம் நடக்கும். 7ஆம் இடம் மிக பலமாக இருக்கிறது. கலத்திரம் இனிக்கும். செவ்வாய் புதனுடைய 8ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. பயம், பதற்றம், தாழ்வு மனப்பான்மை, எதிர்மறையான சிந்தனை, இதுவரை பின்னாடி பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருந்துச்சு, தடை அகல்கிறது. கடன், நோய், வழக்கு, வில்லங்கம் போன்ற பிரச்சனைகள் செவ்வாய் புதனுடைய 8ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழும் பொழுது அவஸ்தைகள் குறைகிறது. உடல்நிலை சிறப்பு. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். இதுவரை தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் தங்கு தடையின்றி நடக்கும். ஜென்ம ராசியிலே செவ்வாய் புதன் அமர்ந்து செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. 5ஆம் வீட்டிலே குருபகான் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வக்கரம் நிவர்த்தி அடைந்து பரிபூரணமாக குருபகானுடைய பார்வை தனுசு ராசிக்கு இருக்கும்போது குரு பலன் மிகச்சிறப்பாக இருக்கிறது. சுப காரியங்கள் நடக்கும். தனுசு ராசி என்பவர்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு நேர காலம். 3ஆம் வீட்டிலே சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 7.5 நாட்டு சனியின் பாதிப்பு முழுமையாக முடிகிறது. கடந்த 7.5 வருடமாக பட்ட அவஸ்தைகள், கடன் காட்சி, நோய் நொடி, சொந்த பந்த உறவுகள், இப்படி எல்லா வகையிலிருந்து பட்ட அவஸ்தைகள் முழுமையாக தீர வேண்டுமென்றால், உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்பட வேண்டுமென்றால், நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் கண்ணு கருத்துமாக கடினமாக உழைக்க வேண்டும். அப்போது தான் பணம் சம்பாதிக்க முடியும். கடந்த 8 வருடமாக பட்ட கஷ்டங்களை எதிர்வரக்கூடிய 2.5 வருடத்தில் நீங்கள் நிவர்த்தி செய்து விடலாம். 3ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது எந்த அளவு உழைக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கு முன்னேற்றம் எதிர்வரக்கூடிய வருடங்களில் தனுசு ராசி என்பவர்களுக்கு வரும். செவ்வாய் ராகு தொடர்பு பெறும்போது தனுசு ராசி என்பவர்கள் பணமோ பொருளோ நகையோ யாரிடமும் கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள். செவ்வாய் ராகு தொடர்பு என்றாலே பேராசைப்படுத்தி எப்படியாவது உங்களிடமிருந்து பணத்தை கறந்து சென்று விடும். தனுசு ராசி என்பவர்கள் பண விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா பணத்தை கொடுத்து ஏமாந்துடுவீங்க. யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க. அப்படியே இருந்தாலும் இல்லைன்னு சொல்லிடுங்க. கொடுத்தால் திரும்ப பணம் வராது. எதிர்வரக்கூடிய ஒரு 41 நாட்கள் பண விஷயங்களில் தனுசு ராசி அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.